கண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீர தீர சூரன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். வீர தீர சூரன். யார் இந்த வீர தீர சூரன்? வேறு யாரும் இல்லை, நம்ம சியான் விக்ரம் தான். அவருக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடிச்சிருக்கிறாங்க. அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அருண்குமார் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை ரியா ஷபு அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைச்சிருக்கிறார். விக்ரம் துஷாரா விஜயனை தவிர்த்து பார்த்தோம்னாக்கா அடுத்தபடியாக இருக்கிறவர் எஸ்ஜே சூர்யா. இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு. அற்புதமான அவருடைய நடிப்பு சிறப்பாக இருக்குது. கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தவறான சிந்தனை உள்ளவர்கள், தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை களை எடுக்க வேண்டும் என்பது தான் இந்த கதையோட கரு. அதை அழகாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். அது மட்டும் இல்லை, ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வில்லனுடைய குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பம் எப்படி காட்டுறாங்கனாக்கா, எல்லா உறவுகளும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்கின்ற ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த ஒரு பெரிய குடும்பத்தில் தான் பெரிய வில்லன் இருக்கிறான், அவனுக்கு புள்ள இருக்கிறான், அவனும் ஒரு பெரிய வில்லன். இவங்க குடும்பத்திலேருந்து விலகி தனியாக இருக்கிறவர் தான் காளிங்கிற கதாபாத்திரம். அவர் தான் சியான் விக்ரம் அவர்கள். எதுக்காக அவர் தனியாக இருக்கார் அப்படிங்கிறது முதல் பாகத்தில் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இது 2ஆம் பாகம் தான் இந்த படம் வெளியாகி இருக்கிறது. 2ஆம் பாகமான இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே முதல் பாகத்தினுடைய எதிர்பார்ப்பை தூண்டும் விதமாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வில்லனுடைய வீட்டில் ஆரம்ப காட்சியில் ஒரு பொம்பளை குழந்தையோடு உட்காந்துட்டு என் புருஷன் எங்கன்னு கேள்வி கேட்குது. இவங்க அடித்து துரத்துறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணையும் காணும், பையனையும் காணும். அவங்கள கொன்று அவங்க தோட்டத்திலே புதைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் பேரில் போலீஸில் கேஸ் ஃபைல் ஆகிடும். அவரை அரெஸ்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டே என்கவுண்டர் போட்டணும் பிளான் பண்ணோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. பையனை காப்பாற்றுறதுக்காக தன்னை பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விக்ரம் கிட்ட போகிறாரு அந்த வில்லனுடைய பெரிய வில்லன். போயிட்டு என் பையனை காப்பாற்றுனா ஒரே வழி, அந்த போலீஸ் ஆஃபீஸரை நீ சாவடிச்சிடணும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு விக்ரம் சொல்கிறேன், அந்த நாளெலாம் இப்போ கிடையாது, நான் என் பையன் என் பசங்க என் பொண்டாட்டின்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த வாழ்க்கையை கெடுக்காதீங்க, நான் இந்த விஷயத்துக்கு வரமாட்டேன், நீங்கள் வேறு யாரையாவது போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இவரால் விக்ரமால் அதை தாங்க முடியல, சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் பொண்டாட்டி விட மாட்டேங்குது. இதில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு காட்சியை காட்டுவாங்க. அதில் எப்படி காட்டுறாங்கனாக்கா, துஷாரா விஜயன் ஏற்கனவே 3 வயசு குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்க. அவங்கள தான் விக்ரம் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். விக்ரமுக்கு அது முதல் கல்யாணம், துஷாரா விஜயனுக்கு அது 2வது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் முதல் பாகத்திலே வரக்கூடிய காட்சிக்கான முன்னோடி அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வில்லனோட பையனை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் இன்ஸ்பெக்டர் சாகடி தான் இவர் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோட பேச்சை கேட்டு இவர் மனம் மாறுறாரு. மனம் மாறி அந்த தீய கும்பல் அத்தனை பேரையும் அழிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போய் முடிக்கிறாங்க. கடைசியில் துஷாரா விஜயனும் விக்ரமும் பழையபடியே மளிகை கடையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி கதையை முடிப்பாங்க. படத்தை மிக சிறப்பான முறையில் இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் அற்புதமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமார் சீட்டோட முனையில் உட்கார வைக்கிறார் ஆடியன்ஸை. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்த்தியான இசையமைப்பு அற்புதமாக இருக்குது. பாடல்கள் 5 பாடல்கள் இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு. படமும் மிக அற்புதமாக வந்திருக்கிறது. எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்பை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நடிப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி துஷாரா விஜயனும் விக்ரமனும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படம் மிகவும் சூப்பராக வந்திருக்கிறது. அனைவரும் திரையரங்கிற்கு சென்று இந்த படத்தை பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அனுபவிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.